The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. எடப்பாடி பழனிசாமி மற்றும் எஸ்பி வேலுமணி ஆகியோரை பற்றி பேச அண்ணாமலைக்கு தகுதியில்லை என்று அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு கூறியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களவை தேர்தல் முடிவுகளை அதிமுகவும் பாஜகவும் மாற்றி மாற்றி விமர்சனம் செய்து வரும் சூழலில் தனியாக இருந்து அதிமுகவால் ஓரிடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை என்று அண்ணாமலை விமர்சனம் செய்திருந்தார். அதேபோல இபிஎஸ் மற்றும் வேலுமணி இடையே உட்கட்சி பிரச்சனை இருப்பதாக தெரிகிறது என்றும் அவர் தனது பேட்டியில் கூறியிருந்தார். இதற்கு அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தற்பொழுது பதிலளித்திருக்கிறது. இபிஎஸ் மற்றும் எஸ்பி வேலுமணி பற்றி பேசுவதற்கு தகுதியில்லை என்று கூறியிருக்கிறார்கள். அண்ணாமலைக்கு தகுதியில்லை என்று அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு கூறியிருக்கிறது. தன் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கும் கத்திகளை பார்க்காமல் அடுத்தவர்கள் பற்றி மூக்கு வியர்க்க பேசும் அண்ணாமலை முதலில் தனது பதவியையும் இருப்பையும் காப்பாற்றிக் கொள்ளட்டும் என்று அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு பதிவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழகத்தில் அதிமுகவும் பாஜகவும் மாற்றி மாற்றி விமர்சித்துக் கொண்டிருக்கும் சூழலில் தற்பொழுது அதிமுக ஐடி விங் பதிவிட்டிருக்கிறது. வேறு என்னவெல்லாம் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ரமேஷ்? ஆடு, ஓனாய், நரி என எது வந்தாலும் எப்படி கொக்கரித்தாலும் அதிமுகவை அசைத்து கூட பார்க்க முடியாது என்று ஏடிஎம்கே ஐடி விங் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு காலையில எஸ்பி வேலுமணி கோயம்புத்தூர்ல பேட்டி கொடுத்தாரு. இந்த நிலையில தற்போது அதற்கு பிறகு அண்ணாமலை ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார். அதுல என்னெல்லாம் சொல்லியிருந்தாருன்னா, சிபி ராதாகிருஷ்ணன் வாங்கின ஓட்டு விட நான் வாங்கின ஓட்டு ரொம்ப குறைவுன்னு சொல்றாங்க, ஆனா அது தவறான தகவல் என்பன போன்ற பல்வேறு விஷயங்களை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருந்த நிலையில் அதாவது காலைல எஸ்பி வேலுமணி பேட்டி கொடுக்குறாரு, அதுக்கப்புறமா அண்ணாமலை கொடுக்குறாரு. இப்ப அண்ணாமலைக்கு ரியாக்ஷனா ஏடிஎம்கே உடைய ஐடி விங் கொடுக்குது. குறிப்பா பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே ஐடி விங்கை சேர்ந்தவர் தான் அங்கே போட்டியிட்டார். கோவையில அண்ணாமலைக்கு எதிராக நின்றவர். எனவே அவரை வைத்தே ஐடி விங்களுக்கு மூலியமாகவே இந்த பதில் என்பது அதிமுக சார்பில் கொடுக்கப்பட்டிருப்பதாக தான் பார்க்கப்படுகிறது. மூன்றாவது இடத்தில் சிங்கை ராமச்சந்திரன் வந்திருந்தார். அந்த அடிப்படையில இந்த கருத்து என்பது போடப்பட்டிருக்கிறது. எனவே தற்போது அதிமுக பாஜக இடையேயான மோதல் அதிகரித்திருக்கிறது. இதுல மற்றொரு விஷயத்தை நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். நாங்க அண்ணாமலையால தான் இந்த கூட்டணி பிரிஞ்சு இப்ப பிஜேபியோட கூட்டணி இருந்தா 30 இடங்கள்ல அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்றதுனால அதிமுக சைடு பிஜேபியோட இருக்கிறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா அண்ணாமலை தான் பிரச்சனை அப்படின்றத தெளிவா தெரியுது. அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த ட்விட்டர் இருக்கிறத கருத்தா பார்க்கப்படுகிறது. உங்களுடைய அண்ணாமலைக்கு எதிராகத்தான் இவர்களுடைய கோபம் இருக்கிறது என்றால் இது குறித்து மேல் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா? அண்ணாமலை இல்லாமல் பாரதிய ஜனதா இருந்தால் மீண்டும் கூட்டணி என்பது போன்ற மேல் நடவடிக்கை அதிமுக சார்பில் எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா? அது நிச்சயமாக அதிமுகவுடைய உள் விவகாரங்கள். இன்னமும் இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவில் ஒரு பெரிய ஆலோசனை கூட்டம் இதுவரை சென்னையில் இருக்கக்கூடிய ராயப்பேட்டை அலுவலகத்தில் நடைபெறவில்லை. ஒருவேளை அங்கு வந்தால், ஏனென்றால் இன்னும் 2 ஆண்டுகள தமிழகத்துல சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த ஆண்டு இறுதியில உள்ளாட்சி தேர்தல் வரும் என்று சொல்லுகிறார்கள். எனவே அடுத்த கட்ட நிலைப்பாடை அதிமுக எவ்வாறு பார்க்கிறது? ஒருவேளை டெல்லி செல்லக்கூடிய அண்ணாமலை அங்கு என்ன மாதிரியான மேலிடத்தில் அவருக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் அடுத்த முறை எவ்வாறு செயல்பட வேண்டும்? அதிமுகவோட இணக்கமாக செல்ல சொல்கிறார்களா அல்லது இப்ப இருக்கக்கூடிய நிலைப்பாடை தொடர சொல்கிறார்களா என்ற போன்ற கேள்விகளுக்கெல்லாம் பதவியேற்பு விழா, பிரதமர் பதவியேற்பு விழாவுக்கு பிறகு அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார்கள். அதற்கு அடிப்படையில் அவர் செயல்படுவார் என்று எதிர்பார்க்கலாம். உங்களுடைய இதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆடு, ஓனாய், நரி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது ஒரு குறியீடு போல சொல்வது போல தோன்றுகிறது. இன்னும் மோதல் முற்றிவிட்டது என்று எடுத்துக்கொள்ளலாமா இதன் மூலமாக? நிச்சயமாக இது போன்ற ஒரு பெரிய கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வழக்கமாக அறிக்கை மூலியமாக தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பார்கள். ஆனால் இது போன்ற ஒரு விலங்குகளை எல்லாம் முன்னுதாரணம் காட்டி தற்போது போடுகிறார் என்று சொன்னால் அது ஐடி விங், அதாவது இது தலைவர் யாரும் போடவில்லை. இது எதிர்கட்சி தலைவரோ அல்லது மற்ற தலைவரோ போட்டிருந்தால் நம்ம நிச்சயமாக ஒரு தலைவர் இப்படி போட்டு விட்டாரே என்று சொல்லலாம். ஆனால் அப்படி இல்லாமல் இது பாத்தீங்கன்னா ஐடி விங் போடும் பட்சத்தில் ஐடி விங்கை பொறுத்தவரை இது போன்ற விமர்சனங்களும் அவ்வப்போது கேலிகளும் அவ்வப்போது மற்ற கட்சியினரை செய்வது வாடிக்கை. அந்த அடிப்படையில் தான் இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு இந்த பதிவை போட்டிருந்தாலும் கூட அந்த தலைவரிடம் ஒப்புதல் வாங்காமையா போட்டிருப்பாங்க ரமேஷ்? நிச்சயமாக அதற்கும் வாய்ப்பு இருக்கதான் செய்கிறது. ஆனால் கடுமையான விமர்சனங்களை அண்ணாமலை வைத்து விட்டார் என்பதுதான் வேலுமணியுடைய தாக்கமாக. அண்ணாமலை கொஞ்சம் அதிகமாக பேசிவிட்டார். முழுக்க அண்ணா தனிநபர் தான் பிரச்சனை, பிஜேபி எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க.
அண்ணாமலை தாங்க பிரச்சனை அப்படின்றது வேலுமணியுடைய பேட்டியுடைய சாராம்சம். எனவே இதை வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்டோர்ஸ் பண்றாரா, இல்ல அவருடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது என்பதை போன்றவெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. உதாரணமாக நம்ம வந்து ஒரு சில அரசியல் தலைவர்கிட்ட பேசும்போது ஏடிஎம்கேல எங்களுக்கு பிஜேபி வந்து மேல்மட்ட தலைவர்கள் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத தொடர்ச்சியா சொல்லிட்டு வராங்க. இதை வந்து ஒட்டுமொத்த அதிமுகவும் இதைதான் சொல்கிறதா என்பதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். தங்களுடைய தோல்விக்கு பிறகு அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் தங்களுடைய மோதலை இன்னும் அதிகமாக்கி கொண்டிருக்கின்றன. இது குறித்து இன்னும் வரும் நாட்களில் எப்படி நடக்கும் என்று பார்க்கலாம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.